தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 5:12. நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர், கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இந்த உலகத்தில் நீதிமானாக வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கருணை என்னும் ஆயுதத்தால், கேடயத்தால், பாதுகாப்பு கவசத்தால் நம்மை மறைத்து பாதுகாத்து எதிரிகள், தீய சக்திகள், வன்கண்கள், பொறாமையினுடைய சதி மோசங்கள் எதுவும் நம்மையும் நம் சந்ததிகளையும் நெருங்காமல் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நீதிமானாக வாழ வேண்டும். நீதிமான் என்றால் என்ன? நீதி என்றால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடத்தல், எந்த மனிதருக்கும் தீங்கு செய்யாமல், பிறரை கண்ணீர் வடிக்க வைக்காமல், பிறரை வேதனைப்படுத்தாமல் நாம் வாழ கற்றுக்கொள்வது, வாழ்வதுதான் நீதிமான் என்று பொருள். ஆகவே நாம் நீதிமானாக வாழ்வோம். ஆசீர்வாதத்தையும் அவருடைய கருணை என்னும் பாதுகாப்பையும் பெற்று நாமும் நம் சந்ததிகளும் இந்த உலகத்திலும் மறுமை வாழ்விலும் மகிழ்ச்சியாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து சுகித்திருப்போம். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் நீதிமானாக வாழும் பொழுது எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து முது இரக்கம், கருணை, காருண்யம் என்னும் கேடகத்தினால், ஆயுதத்தினால் எங்களை சூழ்ந்து நீர் பாதுகாத்து உயர்த்துவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இன்றிலிருந்து உமக்கு ஏற்ற நீதிமானாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமேன்.